நாங்கள் எங்களுடைய தமிழ் சுவிசேஷ கூட்டத்தை தொடங்குவதற்காக நாங்கள் அனைவரும் எழுந்து பாடல் ஒன்று பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு நாமத்தினால் என்ற பாடலை அனைவரும் எழுந்து நாங்கள் உற்சாகமாய் பாடுவோம். உபகாரங்கள் செய்த தேவனே, அர்ப்பணித்து ஜெபம் செய்வதற்கு நான் மேடைக்கு சகோதரர் ரூபன் அவர்களை அழைக்கிறேன். ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை ஒப்புக் கொடுக்குமாறு. நம் கண்களை மூடி ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். சர்வவல்லமை மகத்துவம் நிறைந்த தேவனே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உமது கிருபை புதிதாக இருக்கிறபடினாலே அந்த புதிதான கிருபையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துப்படினால் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மால் அழைக்கப்பட்ட ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த சமூகத்திலே அந்த சீரற்ற காலநிலையிலும் வந்து ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் கூடுவதற்கு இந்த தமிழ் சுவிசேஷ ஆராதனை ஆண்டவரை நாங்கள் நேர்த்தியாய் செய்வதற்கு தேவன் தாமே தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் ஒரு கிருபை எங்களோடு கூட இருக்கப்படியாகவும் உமது வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கப்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, பாடுகிறதான பாடுகளை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் தாமே எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறதான மாற்றத்தை நீர் எங்களுக்காய் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறதான நித்திய ஜீவனை ஆண்டவரே, அந்த நித்திய ஆண்டவரே நாங்கள் விசுவாசிப்பவர்களாக உண்மையோடு இந்த பாடுவதற்கு கிருபை செய்யும். இதை வழிநடத்திருக்கிறதான சகோதரனை கற்க கொடுக்கிறேன். தேவன் தாமே உதாவினால் நிரப்பி ஆண்டவர் அபிஷேகம் செய்து அவரை உற்சாகத்தோடு சபையை வழிநடத்த நீ கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். இசைக்கருவிகளை வாசிக்கிறதான சகோதரர்கள் சகோதரிகளானவர் நேர்த்தியாக வாசிப்பதற்கு தேவன் தாமே கிருபை செய்யும்.
இந்த சீரற்ற காலை ஆண்டவரே நீர் தெளிவுபடுத்தப்படி அச்சுபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் நேர காலத்தோடு கொண்டு சேர்க்கப்படி அச்சுபிக்கிறேன் கர்த்தாவே. மிகுதியான நேரம் காலமானும் கருத்திருக்கிறபடினாலே உங்கள் கருத்தொப்பு கொடுக்கிறேன். அதே போல விசேஷமாக உமது வார்த்தையை கொண்டு வருகிறதான சகோதரனை ஆண்டவரே உமது மெல்ல சத்தினால் வார்த்தைகளை அவருடைய ஆண்டவரை எடுத்து நீ வெளிப்படுத்தப்படி அச்சுபிக்கிறேன். வேதத்தின் ரகசியங்களை கண்டிருக்கக்கூடிய ஆத்மீய கண்களை நீ திறந்து கொடுக்கப்படி அச்சுபிக்கிறோம் கர்த்தாவே. பேசுவது அவர் இல்லாதபடி தேவன் தாவே அவரை நீ வழிநடத்தப்படி அச்சுபிக்கிறோம். மிகுதியான காலத்தையுமான நேரத்தையும் கருத்தொப்பு கொடுக்கிறேன். மிகுதியான காரியங்களை நீ ஆண்டவரை செம்மையாய் வழிநடத்தப்படி அச்சுபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். நன்றி ரூபன் சகோதரர்களே. நாங்கள் எங்களுடைய பாடல் வேலையை முன் கொண்டு செல்லும் முகமாக நாங்கள் அனைவரும் நின்ற வண்ணமாக பாடப்போகிறோம். அடுத்த பாடல் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த பாடலை நான் தெரிந்தெடுப்பதற்கான ஒரு காரணம் உண்டு. கடந்த நாட்களில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உலகத்தில் நடக்கும் காரியங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பேரை மிகவும் பிரசித்தமாக பறைசாற்றியவர்கள் அநேகர் ஒரு சிலர் பல பிரச்சனைகளுக்குள்ளாக சென்றார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அநேக பிரச்சனைகள் எங்களுடைய உலகத்தில் தற்போது நிகழ்ந்து வருகிறது. அதனை யோத்ததாக அந்த யோசனை யோத்ததாகத்தான் இந்த பாடலை நான் தெரிவு செய்தேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் அனைவரும் உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அனைவரும் கைகளை தட்டி பாடுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. அனைவரும் சத்தமாக நாம் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். மன்னவன் இயேசு வருகையில் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆனால் உங்களை பார்த்தால் எல்லாரும் அதிகம் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. கர்த்தருக்கு நான் அதை ஒப்படைக்கிறேன். கர்த்தரை பார்த்து கொள்ளட்டும். நாங்கள் எங்களுடைய பாடல் வேலையை முன்னெடுத்து செல்லும் விதமாக அடுத்த பாடலை நின்ற வண்ணமாகவே நாங்கள் பாடுவோம். நாங்கள் உட்கார போவதில்லை. எங்களுக்கு ஒரு விசேட பாடல் வரப்போகிறது. விசேட பாடலை அனைவரும் அமர்ந்து நாங்கள் அதை இன்பமாய் ரசிக்கலாம். நாங்கள் இந்த பாடல் வேலையை முன் சென்று கொண்டு போகும் விதமாக இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை இன்னும் அதிகமாக நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமாக உற்சாகமாக சிரித்த முகங்களோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சந்தோஷமாக நாங்கள் பாடுவோம். எத்தனை சோதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கு ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு இருக்கிறது என்பதை விசுவாசித்த விதமாக நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற அனைவரும் உற்சாகமாக எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாரியில் வந்த நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாரியில் வந்த நாமமது. பரலோகத்தில் சேரும் நாமமது. பரலோகத்தில் சேரும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு
நம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது தடை முற்றும் அகற்றிடும் நாமமது தடை முற்றும் அகற்றிடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். நாங்கள் எங்களுடைய விசேட பாடலுக்கு கடந்து செல்லும் முகமாக நம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே
அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. நன்றி நன்றி இருவருக்கும் அந்த பாடலுக்காக. இன்னும் கிருபை தேவை. ஆம், தேவனுடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக தேவை. நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கைக்கு, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, நாங்கள் வாழ்ந்த பாவ வாழ்க்கைக்கு நாங்கள் தேவனிடம் கிட்டி சேருவதற்கு எந்த விதத்திலும் வழி இல்லை. அதற்கான ஒரே காரணம், தேவனிடத்தில் நாங்கள் கிட்டி சேர்வதற்கான ஒரே காரணம் தேவனுடைய கிருபை. நாங்கள் எங்களுடைய பாடல் வேலையை முன்கொண்டு செல்லும் விதமாக அமர்ந்த வண்ணமாக பாடுவோம். எந்தன் இயேசு தேவராஜன் இந்த பூவில் வந்ததால் எந்தன் பாவம் நீங்கிற்றே, எந்தன் பாவம் நீங்கிற்றே என்ற பாடலை அமர்ந்த வண்ணம் அனைவரும் உற்சாகமாக பாடுவோம். எந்தன்
நாங்கள் அனைவரும் எழுந்து தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முதலாக நாங்கள் பாடுவோம் எங்களுடைய கடைசி பாடலை, இயேசுதான் லோக ரட்சகர் வேறு யாரும் இல்லை என்ற பாடலை அனைவரும் எழுந்து உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். இயேசுதான் லோக ரட்சகர் வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. உலக சிருஷ்டிகர்த்தா பாவம் போக்க உலகத்தில் மனுவாக வந்தார். உலக சிருஷ்டிகர்த்தா பாவம் போக்க உலகத்தில் மனுவாக வந்தார். ஒரு பாவியை மீட்க சிலுவையில் மரித்தார். ஒரு பாவியை மீட்க சிலுவையில் மரித்தார். பாசத்தால் மீட்பதற்காக வேறு யாரும் இல்லை, ஜீவாதிபதி இயேசுவே. வேறு யாரும் இல்லை, ஜீவாதிபதி இயேசுதான். இயேசுதான் லோக ரட்சகர் வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. குஷ்டரோகமுள்ளோர் அனைவரையும் இஷ்டமுடனே தொட்டார். குஷ்டரோகமுள்ளோர் அனைவரையும் இஷ்டமுடனே தொட்டார். மரித்தோர்களை உயிரோடு நிறுத்தினார். மரித்தோர்களை உயிரோடு நிறுத்தினார். கஷ்டமில்லாமலே செய்தார். வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே செய்தார். வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே செய்தார். இயேசுதான் லோக ரட்சகர் வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார். வேறொரு மார்க்கம் இல்லையே. நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார். வேறொரு மார்க்கம் இல்லையே. சாத்தானின் தலைநசுங்க மரணத்தை வென்றார். சாத்தானை தலைநசுங்க மரணத்தை வென்றார். மோட்சத்தின் பாதை நன்றி அடைய வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துதான் வழியே. வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துதான் வழியே. இயேசுதான் லோக ரட்சகர் வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இயேசுதான் லோக ரட்சகர் வேறு யாரும் இல்லை, பாவிகள் எம்மை ரட்சிக்க. இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒருவர் மாத்திரமே உண்மை உள்ளவராய், இயேசுதான் எங்களுக்கு எல்லாமே, இயேசுதான் என்ற பாடல் வரிகளோடு கூட இயேசுதான் என்று எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே என்ற தொனியோடு கூட கருத்தோடு கூட தேவ செய்தி ஆரம்பிக்கலாம் என கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பான பிதாவே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம், நன்றி கர்த்தாவே. இயேசுதான் லோக ரட்சகர் வேறு யாரும் இல்லை, பாவிகள் எம்மை ரட்சிப்பதற்கு. இவையெல்லாம் உடைய வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறது. இதை அறிந்தவர்களாய் தியானிப்பதற்கு இந்த நாளிலே
எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற தலைப்பிலே என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதிலே இயேசுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 39 42 வரையான வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்திலே 39 42 வரையான வசனங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலே வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதே போன்று தாவீது ஒரு இடத்திலே 104வது சங்கீதத்திலே 34வது வசனத்திலே, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று தாவீது தன்னுடைய அந்த வாசகத்திலே குறிப்பிட்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கலாம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். எப்படி அருமையான ஒரு வார்த்தை! நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். அது தேவனை தியானிக்கிற தியானம் இனிதாய் இருக்கும். இன்றைய நாளிலே கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருக்கிறவர்களே, நாம் எம்முடைய இரட்சகராகிய இயேசுவை தியானிக்க வேண்டும். அது எங்களுடைய தியானத்துக்குரிய இனிமையாய் காணப்பட வேண்டும். அருமையான வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தியானிப்பதே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதொரு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது, புத்துணர்ச்சியை கொண்டு வருகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தான். இயேசுதான் லோகரட்சகர், வேறு யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடு கூட நாம் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். உண்மையிலே அவர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையின் மாதிரி, சாட்சி, எங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர். எங்களுடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் எல்லா வேலைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவராய் இருக்கிறார், சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். அதை தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதிலே வேத வாக்கியங்களை நாங்கள் அனுதினமும் ஆராய்ந்து பார்த்தோமானால், விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத இடம் வேத வாக்கியத்தில் எங்குமே இல்லை. இந்த வேத வாக்கியத்தை நாம் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறோம், வேத வாக்கியம் என்று சொல்லுகிறோம், திரு விவிலியம் என்று கூட நாங்கள் சொல்லுகிறோம். இந்த வேத வாக்கியங்களை அறிந்திருந்தபடியினாலே தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அல்லாவிட்டால் யாரேனும் ஒருவர் வாசித்து அதை எங்களிடம் சொன்னால் மாத்திரமே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கிறவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்ற நிச்சயத்தோடு கூட உங்களுடைய கையில் வேதாகமம் இருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறீர்கள். இன்று அநேக இடங்களில் பார்த்தோமானால் வேதங்களை கற்றுக் கொடுப்பதில் முயற்சியாக இருக்கிறார்கள். வேதத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? வேதத்தினுடைய ரகசியம் என்ன? கிறிஸ்துவனுடைய ரகசியம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை வெளிக்காண்பிப்பதற்காக இன்று அநேகர் வேதங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் வேதத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் வேதத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று தங்களுடைய முழு ஜீவியத்தையும் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்று வேதத்தை ஒரு சிறிய வார்த்தையை எடுத்து தியானித்து பார்த்தோமானால் அதில் அநேக விதமான மகிமை நிறைந்த பொக்கிஷங்கள் காணப்படுகிறது. வேத வாக்கியம் எல்லாம் அநேக 7 தரம் எழுதப்பட்டதாக பொன்னிற்கு சமமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிலே அதனுடைய சாட்சி தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பதன் மூலமாக என்னை குறித்து என்னுடைய சாட்சிகளையும் அறிந்து கொள்வீர்கள். முதலாவது நாம் வேதத்தை வாசிக்கிறபடியினால் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை அறிகிறோம். இதனையே அவர்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சீஷர்களும் கைக்கொண்டார்கள். பிரமாணங்களில் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 45வது வசனத்தை பார்த்தோமானால், பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத் தூரானுமாகிய இயேசு என்றார்கள். நாசரேத் தூரானுமாகிய இயேசு, இது பிரமாணங்களில் எழுதியிருக்கிறது, நியாய பிரமாணங்கள் எழுதியிருக்கிறது. வேதங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான மற்றொரு பெயராக காணப்படுகிறது. பிரமாணம், நியாய பிரமாணம் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட புத்தகமாக இந்த வேதாகமம் காணப்படுகிறது. இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. இதுதான் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற எமக்கு பெரிதான ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுடைய வேதத்தை கையில் தூக்கி கொண்டு செல்வதற்கு நாங்கள் பெரும் மகிழ்ச்சியுடையவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வேத சாட்சியாய் மறிப்பதற்கு இந்த வேதம் ஒரு முக்கியமானதாக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கிறவர்களே, நாங்கள் இந்த வேதத்தில் பற்றுள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே தான் சிலர் எங்களை பார்த்து வேதக்காரர்கள் என்று சொல்கிறார்கள். வேதத்தை அறிந்திருக்கிறபடினாலே, வேதத்தை ஆய்வு செய்கிறபடினாலே நாங்கள் வேதகர்களாய் இருக்கிறோம். வேத பாரகர்கள் என்று கூட வேதத்திலே சொல்லியிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் அவர்கள் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களையும் தெளிவாய் கிரமமாய் அவதானித்து கொண்டிருக்கிறபடினாலே சிறிதேன் ஒரு பிழைகள் வார்த்தைகள் இருந்தால் அதை அந்த இடத்திலே அவர்கள் அந்த பிழைகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், பரிசேயரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அவர்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர்களை சாட்சியாக சொல்லியிருக்கிறார். அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் கற்றுக்கொள்வோம். இன்றும் நாம் எம்முடைய வாழ்க்கையிலும் எம்மை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு நாம் வேதத்தை ஆய்வு செய்கிறவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறவர்களாய் இருப்போம். பிரமாணத்தில் எழுதியிருக்கிற தீர்க்கதரிசியானவரை காண்பதற்கு நாம் ஆவலாய் இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது காரியமாக சொல்லியிருக்கிறார், நித்திய ஜீவன் உண்டென்று. பாருங்கள், 30 வாசித்த பகுதியிலே எண்ணுகிறீர்களே, வேதத்தை வாசிக்கிறபடினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவன் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருக்கிறபடினாலே தான் அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவை அறிகிறபடியினாலே பிதாவை அறிந்து கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே 2வது 3வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ஜீவனுக்குரிய அந்த காரியத்தை பற்றி தெளிவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்திலே 2வது 3வது வசனம், பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவரும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவரும் மேலும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, முதலாவது நாங்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும். வேதங்களை வாசித்த பிறகு நாங்கள் கிறிஸ்துவை அறிகிறோம். அதன் பிறகு அந்த கிறிஸ்துவின் இடத்திலே எமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று. கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு நாம் இன்று பாத்திரவான்களாய் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவனுக்குரிய பாத்திரவான்களாய் காணப்படுகிறோம். ஆகையால் தான் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினாலே இன்னும் வேத வாக்கியங்களே இன்னும் அதிகமாக குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவனிடத்தில் வந்த பிறகு ஒருவரையும் அவர் தள்ளிவிட மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். நாம் எல்லாம் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறபடினால் ஆகையால் தான் நமக்கு இன்று கிறிஸ்தவர்கள் என்று கூட பெயர் இருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் எங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 5வது அதிகாரத்திலே 11, 12, 13 வரையான வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரத்திலே 11, 12, 13 வரையான வசனங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்.
அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தினாலே நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகிய உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று இங்கே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். ஆகையால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் குமாரனை பற்றிருக்கிறதான அந்த நிச்சய ஜீவத்துக்குள் செல்வதற்கு நாம் எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் நித்திய ஜீவன் இருக்கிறபடியினாலே எழுதியிருக்கிறவர்களை நாளாந்தம் நாம் கற்றுக்கொள்ள கூடியவர்களாக இருக்க வேண்டும். குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். அவன் நித்திய ஜீவனை இழந்து போய் விடுகிறான். நித்திய ஜீவனுக்கு ஏற்ற அந்த வழியிலிருந்து தள்ளிவிடப்படுகிறான். ஆகையால் எம்முடைய வாழ்க்கையிலும் குமாரன் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த குமாரன், தேவனுடைய பிரதான குமாரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு உண்மை உள்ள ஒருவராய் குமாரனாய் இருக்கிறார். நாமும் அவருடைய குமார்த்திகளாக இருக்கிறோம். ஏனென்றால் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக. ஆகையால் இந்த நித்திய ஜீவனை தரித்து கொள்வதற்கு நாம் அதிகமாக தேவனிலே தங்கியிருக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் முதலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே, அடுத்த மூன்றாவது காரியமாக தேவ அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவ அன்பு இருந்தால்தான் அந்த வேத வாக்கியங்களோடு கூட எங்களுடைய இருதயம் இட்டு செல்லும். வேத வாக்கியங்களோடு கூட எங்களுடைய இருதயம் ஆயத்தமாகும். ஆகையால் தான் நாங்கள் வாசித்த அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே சொல்கிறார், தேவ அன்பு உங்களில் இல்லை என்று. பாருங்கள், யோவான் 5வது அதிகாரத்திலே 42வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் என்று. உங்களில் தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இல்லாதபடியினாலே நாங்கள் நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்கு பாத்திரவான்களா இல்லாமல் இருக்கிறோம். தேவ அன்பு எங்களில் கிரியை செய்கிற பொழுது அதிகமாக நாங்கள் அவருடைய அன்பை தேடலாம், கிறிஸ்துவோடு கூட இருக்கலாம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்த்தோமானால், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாங்கள் பார்த்தோமானால், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதுதான் நான் இப்பொழுது சொன்னதெல்லாம் சொல்லி, நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையில், இயேசுதான் லோக ரட்சகர், பாவிகளை ரட்சிக்க, இவை எல்லாமே வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறது. எழுதியிருந்த பொழுதிலும் தேவ அன்பு இல்லாதபடியினாலே எங்களுடைய கண்களுக்கு அது புலப்படாமல் இருக்கிறது. எங்களுடைய காதால் அதை கேட்கக்கூடாத நிலைமையில் இருக்கிறது, அதை உணரக்கூடாத நிலைமையில் இருக்கிறது. ஏனென்றால் தேவ அன்பை நாங்கள் இருந்திருக்கிறபடினாலே. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். வேதத்தில் எழுதியிருக்கிறார், தேவன் காண்கிற உலகம் நாட வேண்டாம். உலக ஆசை அதெல்லாம் இன்பமானவைகள், ஆனால் தேவனுடைய பார்வையில் எமக்கு அது ரட்சிப்பை கொண்டு செல்லாது, நம்முடைய வாழ்க்கைக்கு அது நித்திய ஜீவனை கொண்டு செல்லாது, இயேசுவை மையப்படுத்தி காட்டாது. இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரமாக கொள்வதற்கு இந்த தேவ அன்பு இல்லாவிட்டால் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய இருதயத்திலே தரித்து கொள்ள முடியாது. எங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான காரியமாக அமையாது. எங்களை ரட்சிப்புக்குரிய மார்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களை வழிகாட்டாது. நாங்கள் வேதக்காரர்கள் என்று பெயர் பெறுவதற்கு இடமளிக்காது. ஏனும் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு அந்த காரியம் எங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும். குமாரனுடைய சாயலை தரித்து கொள்ள முடியாமல் போய்விடும். நித்திய ஜீவனுக்குள் குமாரனை நாங்கள் எங்களை இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும் தேவ அன்பு இல்லாவிட்டால். ஆகையால் தான் தேவ அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவ அன்பு இல்லாதபடியினாலே தான் ஆதி சபையில் இருந்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே சிலுவை மரத்திலே கொலை செய்தார்கள். கொலை பாதகனை தங்களுக்கென்று ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய இரட்சகரை அவர்கள் அங்கே புறக்கணித்தார்கள். இதுவும் வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது.
நாம் தேவ அன்பு எம்மில் இருந்திருந்தால், அன்று தேவ அன்பு உண்மையாக இருந்திருந்தால் பேதுரு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளித்திருக்க மாட்டான். தேவ அன்பு அவனில் இல்லாமல் போய்விட்டது. அவனுடைய கண்களால் கேட்டும், கண்களால் பார்த்தும், காதால் கேட்டும், உணர்ந்தும் அதை அந்த நொடியில் இழந்து விட்டவனாக இருக்கிறான். உலக காரியத்தின் நிமித்தமாக, பயத்தின் நிமித்தமாக. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இந்த தேவ அன்பை இழந்துவிடக்கூடாது. இந்த தேவ அன்பிற்காக நாங்கள் இன்று நவீன கால உலகத்தில் பார்த்தோம், எத்தனையோ பேர் உண்மையாகவே வேதத்தை பிரசங்கிக்கிறார்கள். வேதத்தை பிரசங்கித்து தங்களுக்கு வருகிறதான துன்பமான பாதைகளில், யாத்திரைகளில் நடக்கிறார்கள். இன்றும் அநேகர் வேதத்தை தேடிக்கொண்டு பயமின்றி பகிரங்கமாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவ அன்பை தரித்து கொள்ள வேண்டும். ஆதியில் இருந்தவர்களைப் போல இல்லாது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலே மாற்றி அமைத்து கொள்வோமானால் தேவனுடைய அன்பினாலே அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுவோம். கிறிஸ்துவையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரமாக மையப்படுத்தி கொள்ளுவோம். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தான் இருக்கிறார் என்ற நிச்சய உறுதிக்குள் வரலாம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாங்கள் 3வது அதிகாரத்தில் அந்த அன்பு இல்லாத நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே 13 15 வரையான வசனங்களில் இப்படியாக சொல்லியிருக்கிறது. பேதுருவானவர் தன்னுடைய பகிரங்க பிரசங்கத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே 13 15 வரையான வசனங்கள். நான் ஏன் இந்த வார்த்தையிலே திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், வேத வாக்கியம் எமக்கு அப்படி முக்கியமானதாக இருக்கிறது. சில வேளைகளே நான் வார்த்தைகளை சொல்லி கொண்டு போகிற நேரத்திலே நீங்கள் அந்த வார்த்தைகளை மறந்து விடலாம். ஆகையால் தான் நான் சில நேரத்தில் அந்த வார்த்தைகளை 2 முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆகையால் நாங்கள் இப்பொழுது வாசிக்க போகிறோம் 12 13 வரையான 13 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய தம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவனை தருகிறவர்களை கொலை செய்தார்கள். ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து சாட்சியாக எழுப்பினார். அந்த சாட்சி எங்களுக்கு இன்று இயேசு என்ற நாமத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் தேவ அன்புக்கும் எங்களை வழிவகுத்து கொண்டு செல்கிறது. இதையே நாங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். வேத வாக்கியங்கள் இதையே எழுதியிருக்கிறது. இந்த நிச்சய உறுதி எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காகவே கொலை பாதகனை விட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவாதிபதியாய் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்தார் என்ற உறுதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரத்திலே கடைசியாக இந்த காரியத்தை தியானித்து நாங்கள் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 24வது அதிகாரத்திலே 45 47 வரையான வசனங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினவரை இதோ நான் உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் எல்லா நகரத்திலும் இருங்கள் என்றார். வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபட இருக்கிறார். 3ஆம் நாளில் மரித்தோரில் எழுந்திருக்கவும் இருக்கிறார். இதெல்லாம் வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறது. இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டார். நான் நீதிமானாக இருப்பதற்காக ஜீவாதிபதியை கொலை செய்தேன் என்ற உறுதியை நாம் என் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும்.
நான் பாவியாய் இருக்கையில் அவர் பாவம் செய்யாத அவர் எனக்காய் அந்த சிலுவை மரத்திலே பாவமானார். ஜீவாதிபதியாய் இருந்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை தருவதற்காக அந்த ஜீவாதிபதியை நான் கொலை செய்தேன். அவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர்தான் இயேசு, லோக இரட்சகர், பாவிகளை இரட்சிக்க வந்த இரட்சகர். இந்த சுவிசேஷ கூட்டத்திலே நாங்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே, வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறபடியினாலே கெம்பீரத்தோடு ஆசையோடு கூட சபைக்கு வருகிற போது வேத வாக்கியத்தை, அதாவது இந்த திருவிவிலியம் என்று சொல்கிற வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறோம், அதை ஆய்வு செய்வதற்காக. இன்றைய நாளில் இந்த எழுதியிருக்கிறவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் வீடுக்கு செல்ல போகிறோம். நாம் எழுதியிருக்கிறவர்களை கற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. கல்லாதவர்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம்? இதை கற்றுக்கொண்டு இராமல் இருக்கிறவர்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தான் சொன்னார், இதை எல்லாம் சுவிசேஷமாக பரவ செய்யுங்கள் என்று. கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இதிலே என்னுடைய நிலையான வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் என்னுடைய நித்திய ஜீவன். இதுதான் என்னை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்ல போகிறது. என்னுடைய தேவான்பு குறைகிற பொழுது நான் கிறிஸ்துவை நோக்கியே பார்க்க வேண்டும். என்னுடைய தேவான்பு இருக்கிற பொழுதும் கிறிஸ்துவை நோக்கியே பார்க்க வேண்டும். என்னுடைய தேவான்பு எப்படி குறைகிறது? கிறிஸ்துவை நான் அறியாது இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவனுடைய அந்த குமாரனுடைய சாயல் என்னிலிருந்து இழந்து போகிற வேளையிலே நான் அந்த தேவான்பு இல்லாதவனாக இருக்கிறேன். முதலாவது நாங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேத வாக்கியம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய நித்திய ஜீவனுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். தேவ அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். எழுதியிருக்கிறவர்களுக்கு எழுதியிருக்கிற வைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாக கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் தேவன் அவருடைய குமாரனில் செய்த தியாகம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே இன்று பெருமையாக நித்திய ஜீவன் அடைவதற்கு பாத்திரம் உள்ளவனாக, பெருமிதமாக, சந்தோஷமாக இருக்கிறோம். இன்று இந்த நித்திய ஜீவனை இழந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எழுதியிருக்கிறவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை கற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனுடைய ரகசியத்தை நாங்கள் பறைசாற்ற கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கும் அதை தான் சொன்னார். யூதேயா, கலிதேயா எங்கும் சென்று என்னை அவரை குறித்த சாட்சியை சொல்லுங்கள் என்று அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். இன்றைய நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவிலே பெற்றிருக்கிறதான அந்த நிலையான அன்பை தரித்து கொள்வதற்கு நாம் எம்மை இன்னும் அதிகமாக வேதத்திலே எம்முடைய இருதயத்தை கொண்டு செல்வோம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறான் என்று தாவீது சொன்னது போல, இரவும் பகலும் நாம் அவருடைய வார்த்தையை தியானித்து கிறிஸ்துவனுடைய மாதிரி சாயல் எங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை குறித்து நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை மற்றவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த வார்த்தையில் யாரும் கேட்பீர்களான நித்திய ஜீவனை அடைவதற்கு இயேசுதான், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது. தேவ அன்பு உங்களுக்கு நிலையாக இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுங்கள். என்னை குறித்த சாட்சி அங்கே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி வேத வாக்கியங்களில் மாத்திரமே இருக்கிறது. இதை நான் வேதத்தை வாசித்தால், அறிந்தால் மாத்திரமே என்னால் தெரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் என்ற உறுதியை, நிச்சயத்தை கர்த்தர் தாமே வெளிப்படுத்தியிருக்கிறதாய் ஸ்தோத்திரம். உடைய குமாரனை உடையவனாய், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவனாய் இந்த நாளிலே என்னை போன்று எம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துமாறு செபிக்கிறேன். தேவ அன்பிலே நிலைத்திருக்க என்னை வழிநடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இப்படியாக தேவ அன்பை இழந்தவர்களை நாங்கள் தேடி பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளுங்க. நம்முடைய
வேதத்தில் எழுதியிருக்கிறத, பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதான மோசேயின் தீர்க்க தரிசனங்களை புத்தகத்தில் எழுதியிருக்கிறவரை நாங்கள் அறிந்து கொண்டோம். இதை மற்றவர்களுக்கு அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்துள்ளுங்க. இந்த நாளிலே வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். தொடர்ந்து மாண்டவரே எங்களுடைய பிரயாணங்களில் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துமாறு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.